குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்லேருந்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 4:9, ஹச்சிசிஎஃப் 11 எனில் எல்சிஎம் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, 2 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை 2 எண்களின் விகிதத்தின் பெருக்கற்பலன். 2 எண்களின் விகிதங்களின் பெருக்கற்பலன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்சிசிஎஃப் 11 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் தான் கேட்குறாங்க. டிவைடட் பை 2 எண்களின் விகிதங்களின் பெருக்கம். விகிதம் வந்து 4:9 கொடுத்துருக்காங்க. அப்போது 4 × 9. அப்போ எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் இந்த 4 × 9 இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 11 × 4 × 9. அப்போது 44 × 9 என்னது 4 9 36, மீதி 3, 4 9 36 39. அதுதான் வந்து எல்சிஎம். புரியுதுங்களா? எல்சிஎத்தோட மதிப்பு 396. அடுத்த கணக்கு பாருங்கள். 3 எண்களின் விகிதங்கள் முறையே 1:2:3 மற்றும் அவற்றின் ஹச்சிசிஎஃப் 12 எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் வந்து என்னது 1:2:3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சிசிஎஃப் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்போது ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு விகிதம் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணு கேட்டாங்கன்னா அந்த ஒவ்வொரு விகிதத்துக்கூடையும் இந்த ஹச்சிசிஎஃப்பை பெருக்கணும். அப்போ 1 12 12, 2 12 24, 3 12 36. புரியுதுங்களா? அப்போ 3 எண்கள் வந்து என்னது 12 24 36. எண்கள் விகிதம் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கொடுத்துருந்தா அந்த எண் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி தான் செய்யணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:5, ஹச்சிசிஎஃப் 20 எனில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே செஞ்ச கணக்கு மாடல் தான் இதுவும். இப்போது உங்களுக்கு என்ன தெரியும்? ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை 2 எண்களின் விகிதங்களின் பெருக்கற்பலன். அப்போது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சிசிஎஃப் 20 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. டிவைடட் பை 2 எண்களின் விகிதங்களின் பெருக்கற்பலன் 3 × 5. 3 × 5. இப்போது எல்சிஎம் அப்படியே இருக்கட்டும், இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 20 × இந்த 3 இந்த பக்கம் போய்டும், இந்த 5 இந்த பக்கம் போய்டும். அப்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலுக்கு போய்டும். 3 × 5. அப்போது 2 3 6, 6 5 30, ஒரு 0 இருக்குது. அப்போது 300. 300 தான் எல்சிஎம். புரியுதுங்களா? அதே மாடல் சம் தான் போட்டு பாருங்கள். 300 தான் இதுக்கே ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 2 எண்களின் மீபோமா 60 எனில் கீழ்கண்டவற்றில் எந்த எண்ணானது அவற்றின் மீபோவாக இருக்க இயலாதுன்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீபோமானா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 60ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது எது வந்து மீபோவாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா எல்சிஎம் வந்து ஹச்சிசிஎஃபோட அதிகமாக இருக்கும். புரியுதா? ஹச்சிசிஎஃபோட அதிகமாக இருக்குங்க. ஹச்சிசிஎஃப் மதிப்பை விட எல்சிஎம் அதிகமாக இருக்கும். அதேமாரி ஹச்சிசிஎஃபோட மடங்காக தான் எல்சிஎம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எல்சிஎம் 60ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 60ன்னு கொடுத்துருக்கும் போது இந்த 12 வந்து 60ஓட
12ஓட மடங்கில் 60 வரும். புரியுதுங்களா? இப்போ 60 12ஆல் வகுத்தா 5 தடவை வரும்ல, அப்போ அதோட மடங்கு தான் இது. புரியுதுங்களா? அடுத்தது 60 15ஆல் வகுத்தாக்கா 4 தடவை வரும். அப்போ 15ஓட மடங்கு தான் 60. அப்போ 60 வந்து 6ஆல் வகுத்தா 10 தடவை வரும். அப்போ 6ஓட மடங்கு தான் 60. ஆனால் 16 வராது. புரியுதுங்களா? அப்போ 16 தான் இதுக்கு வந்து ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 60, ஹச்சிசிஎஃப் என்னது? ஹச்சிசிஎஃப் கேட்கல, ஹச்சிசிஎஃபாக இருக்க முடியாதுன்றாங்க. அப்போ 16 தான் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இதை விட இது ஹச்சிசிஎஃப் 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆக இருந்தால் எல்சிஎம் என்ன? 60. புரியுதுங்களா? அப்போ இதை விட அதிகமாக தானே இருக்குது. ஹச்சிசிஎஃபோட எல்சிஎம் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, எல்சிஎம் 60ஆக இருந்தால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து ஹச்சிசிஎஃபாக இருக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 16 தான் இருக்காது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, 3 எண்கள் 1:3:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் எல்சிஎம் 336 எனில் ஹச்சிசிஎஃப் காண்க. கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு வந்து ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை 3 எண்களின் விகிதங்களின் பெருக்கற்பலன். புரியுதுங்களா? அப்போது ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்களா? ஹச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க. ஹச்சிசிஎஃப் தான் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போது ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் எவ்வளோ? எல்சிஎம் தான் 336 கொடுத்துட்டாங்க. 3 எண்களின் பெருக்கற்பலன்னா 3 எண்கள் இங்கே 3 விகிதங்களின் பெருக்கற்பலன் 1 3 7 கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை வந்து 1:3 × 7ன்னு போட்டுக்கணும். 1 × 3 × 7ன்னு போட்டுக்கணும். அப்போது 336 பை 3 21. இதை கேன்சல் பண்ணுங்கள். 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 1 2. இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் 7. இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் 1 6 7 42 6 16 தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஹச்சிசிஎஃபோட மதிப்பு 16. ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 16. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 2 எண்களின் மிச்சிறு பொது வகு எண் 2079, மிப்பேறு பொது வகு எண் 27, அதில் ஒரு எண் 189 எனில் அடுத்த எண்ணை கண்டுபிடி. மிச்சிறு பொது மடங்குன்னு போட்டுக்கோங்க. மடங்கு வகு எண் வேணாம், மடங்குன்னு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னாக்க, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2 எண்களின் விகிதங்களின் பெருக்கற்பலன். 2 எண்களின் பெருக்கற்பலன், விகிதம் வேணாம், எண்களின் 2 எண்களின் பெருக்கற்பலன். புரியுதுங்களா? அப்போது என்ன எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 2079 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 27. அதில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஒரு எண் என்னன்னாக்க, ஒரு எண்ணாக்க 189. அப்போ இன்னொரு எண்ணை தான் கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு எண்ணை ஏன்னு வச்சுக்கிட்டாரு, இன்னொரு எண் பின்னு வச்சுக்கோ. அப்போ பியை தான் கேட்குறாங்க. அப்போ என்னென்னா 2079 இன்ட்டு 27. இந்த 189 இங்கே வகுத்தலுக்கு வந்துடும். பியை தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போது இதுக்கும் கேன்சல் பண்ணுங்கள். இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா உங்கள் மிச்சிறு பொது மடங்கு மிப்பேறு வகு எண் 27. அப்போது என்ன பண்ணுன்னா 27 இதை வந்து 7ஆல் அடிக்கலாமா? ஒரு 14 மீதி 49, 7 49, இது 3.
7ஆல் அடித்தா இது அடித்தா 2 7 14 49 5 35 6 42 7 49. அடுத்தது இதையும் 3ஆல் அடிச்சின்னா 9 வருதுங்களா? இதை 9ஆல் அடிச்சிங்கன்னா 2 2 9 18 மீதி 2 27 வருதுன்னா 27 எத்தனை 9 3 2 27 எத்தனை 3 இருக்குன்னா 9 சாரி 27 3ஆல் அடிச்சிங்கன்னா 9 தடவை 9 3 27. இதை 9 அடிச்சிங்கன்னா 2 தடவை 2 9 18 மீதி 27. 27ல் எத்தனை 9 இருக்குது? ஒரு 9 9 2 9 18 9 27 3 231 வருதுங்களே. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களே. 297 வருது. இதுக்கு ஆன்சர் 297. இங்கே 7 2 6 வரும் இல்லையா? 6 6 3 18 என்ன தடிச்சிருக்கு, தப்பாக அடிச்சிட்டேன். இங்கேப்பா இது கேன்சல் பண்ணது தப்புக்கு சாரி. 2079 × 27 by 189 = B. இப்போது இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 3 9 வருமா? இதை 3ஆல் அடிங்க. 6 3 18 3 9. இதை 9ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு தடவை, இதை 9ஆல் அடித்தா 7 தடவை. இதை இப்போது 7ஆல் அடித்தா ஒரு தடவை, இதை 7ஆல் அடித்தா 2 9 7 297 தான் உங்களுக்கு. மற்றொரு எண் 297. புரியுதுங்களா? இதை பார்த்து போடுங்க. கேன்சல் பண்ணும்போது பார்த்து கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.